இந்த மென்சஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க சொல்றேன், இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு கட்டாயம் வரணும். இந்த ஊரு பேரு திருவாசி. திருச்சியிலேருந்து முசிறி போற வழியில 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்கு. இந்த திருவாசி சாமி பேர் வந்து மாற்றுரை நாதர். இந்த இடத்துக்கு போனாவே உங்களுக்கு மாற்றம். இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தாவே உங்க உடம்புல மனமாற்றம், இடமாற்றம், உடம்புல உள்ள பெயின், உடம்புல உள்ள வலி, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், வாத நோய், வலுப்பு, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இந்த நோய் வந்து கிளியர் பண்ணக்கூடிய கோயில் இந்த கோயில். அது மாதிரி இன்னொரு கோயில் சொல்றேன், இதே பதிவுல இன்னொரு கோயில் நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன ஊர்னா, கும்பகோணத்திலேருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில கதிராமங்கலம். எப்படி உறையூர்ல வெக்காளியம்மன் வந்து ஓப்பன்ல கருவரத்துடைய மூலஸ்தானம் எப்படி ஓப்பனா காலியா இருக்கோ, அதே மாதிரி கதிராமங்கலம். கதிர்னா சூரியன், மங்கலம்னா அம்பாள் அங்க உள்ளதுங்கிற அந்த ஊர்ல போய் சாமி தரிசனம் பண்ணி, யாரெல்லாம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்துல பிறந்திருக்காங்களோ, யாரெல்லாம் இப்ப நடப்புல செவ்வாய் திசை நடக்குதோ, இந்த மாதிரி இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், மென்சஸ் பிரச்சனை உள்ள பெண்கள் அனைவரும் போய், விபத்து, ஆக்சிடென்ட், கண்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். கதிராமங்கலம். இந்த ஊர் பேர் வந்து கதிராமங்கலம் வனதுர்க்கை. வனதுர்கா பரமேஸ்வரின்னு பேரு இந்த ஊர் பேரு. கதிராமங்கலம் ஊர் பேரு, சுவாமி பேரு வனதுர்கா பரமேஸ்வரின்னு பேரு. என்ன கிட்டத்தட்ட வந்து இதுவும் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். இன்னைக்கு அந்த கோயில்ல கருவறையில டெய்லி மேலே இருந்து 27 நட்சத்திரங்களாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் அந்த அம்பாளுக்கு வந்து அருளாசி பண்ணிட்டு இருக்காங்க. வானமே வசந்தம் பாடுங்கிற மாதிரி இறைவனுக்கு வந்து அந்த வசந்தம் பண்ணிட்டு இருக்காங்க. கதிராமங்கலம் அம்பாளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். கதிராமங்கலம் அம்பாளுக்கு நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க பீரியட் சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டது எல்லாமே சரியாகும்.